அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக 100 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 தமிழ் புத்தாண்டான விசுவா வசு வருடம் என்பது அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி 4 நுழைந்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி 3 ஆட்சி பலம் பெற்றுதான் திகழ்கிறார். எனவே உறுதியாகவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தறிந்து 4ஆம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்திருந்தாலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சனி உருவாக்கி கொடுக்க போகிறார். ஆனால் அதே சமயம் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமம், தடைகளையும் விளைவுகளையும் நன்கு அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு அந்த பணியை மேற்கொள்வது நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும். மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் விளக்க வேண்டும் என்றால் சற்று விழிப்புணர்வுடன் இருங்கள். ஆனால் அதே சமயம் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என பல்வேறு வகையான துறைகளில் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைவாக கிடைப்பதால் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்க முடியும். இதுவரை சகாய சனியின் நன்மை என்னுடைய வாழ்வில் கிடைக்கவே இல்லை என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்குங்க. சக்திக்கு மீறிய கடின உழைப்பை செயல்படுத்தி வந்த உங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் உரிய முறையில் கிடைக்கும். மிக பெரிய அளவில் காரிய தடை, சிக்கல் என்று பல விஷயங்களை சந்தித்த சூழலில் அவை அனைத்திலும் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்திக்க முடியும். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் அலைச்சல், சிரமம் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் எடுத்த காரியத்தை மன நிறைவுடனும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த விசுவா வசு வருட தமிழ் ஆண்டில் நிறைவாக கிடைக்க போகிறது. அலைச்சலை தவிர்க்கக்கூடிய வகையில் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சந்திக்கக்கூடிய சறுக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்றவை கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அபரிவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுகஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானமாகிய 3 நுழைகிறார். மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கர்மத்தில் இருந்து நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. நிழல் கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்துகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று இருந்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான காரிய தடையும், சிக்கலும், சிரமமும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் துவக்கத்தில் 5 பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். மே 11 முதல் 6 அமருகிறாருங்க. அடுத்த 4 மாதங்களில் அதிசார பயிற்சியாக 7 உச்சம் பெறுகிறார். குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு துவக்கத்திலும் 4 மாதத்திற்கு பிறகும் அபரிவிதமாக கிடைப்பதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் எளிதில் அற்புதமாக இந்த தருணத்தில் எவ்விதமான தடை தாமதமின்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் அதிசார பயிற்சியாக நடைபெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளை
வேளையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கிறார். அவருக்கு அதிசார இயக்கமோ பாதிப்புகளோ வக்ர இயக்கமோ பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. எனவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்திற்குரிய பலன்களை நிறைவாக இந்த வருடம் முழுவதுமே அள்ளி கொடுப்பார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்பும் முன்னேற்றமும் பல்வேறு வகையான தடைகள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் இனிமையாக அமைவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புத்திரபாகியம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும். மன நிம்மதியை பாதித்து வந்த பல நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமண வயது வந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் துவக்கத்தில் அஷ்டமத்தில் இருந்தாலும் அதற்கு பிறகு 9, 10, 11, 12 ஜென்மம் என பல இடங்களில் வலம் வர போகிறார். நினைப்பதை காட்டிலும் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் செவ்வாயின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிக்கல் சிரமமின்றி தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்குங்க. இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகி முன்னேற்றத்திற்கான வலுவான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை நிறைவாக கொடுக்கிறார். அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் சந்திரன் அள்ளி கொடுப்பாருங்க. அதோடு மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் வித்யாகாரகரான புதன் இந்த கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சூரியனும் சுக்கிரனும் துவக்கத்தில் உச்சம் பெற்று வலம் வருகின்றன. அதற்கு பிறகு 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகின்றன. முக்கூட்டு கிரகங்கள் முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ அல்லது ஒன்றிணைந்து ஒரே ராசியிலோ வலம் வருங்க. அப்படி வலம் வரும்போது 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரும்போது அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகநிலைகளின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். அதிலும் சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும். அலைச்சலும் சிரமமும் குறையும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பதால் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பமும் எளிதில் கைகூடும். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சி, விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் இன்றி தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் உண்டு. வித்யாகாரகரின் புதனின் அமைப்பால் கல்வியில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு உண்டு. பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வருடம் துவங்கிய சில மாதங்களில் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் அற்புதமான மாற்றம் கிடைக்கும். அதேபோன்று ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் உச்சம் பெறும் போதும் சற்று கவனத்துடன் இருங்க. அந்த வேளையில் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் பல நல்ல வாய்ப்புகளும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடும்.